தென்காசி மாவட்டம் கடையம் மலைக்குன்றில் பதுங்கியுள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் தேடத் தொடங்கி 36 மணி நேரம் கடந்தும் ரவுடி சிக்காத நிலையில் தேடுதல் வேட்டை தொடர்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசரன் வழங்க நாம் கேட்கலாம். குருசரன், 36 மணி நேரத்தை கடந்திருக்கு, தேடுதல் வேட்டையில தொய்வு ஏற்பட என்ன காரணம்? ரவுடி அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல தப்பியோடி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? காவல்துறை என்ன சொல்றாங்க? வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன் இவர் மீது கொலை, வழிப்பறி என தமிழ்நாடு மற்றும் கேரளா காவல்துறையினருக்கு 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கேரளா மாநிலம் திருச்சி பகுதியில் சிக்கி திருட்டு வழக்கில் ஒன்றில் சிக்கினார். திருச்சியில் இவரை கைது செய்து கடந்த மாதம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை காவல் நிலைய பகுதியில் திருட்டு வழக்கு ஒன்றில் தமிழ்நாடு போலீசார் திருச்சியில் சென்று அங்கிருந்து அவரை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் நீதிபதி சிறைக்கு செல்லும் வழியில் திருச்சியில் போலீசாரை தள்ளிவிட்டு தப்பி ஓடினார். இதைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான கடையம் பகுதிக்கு அவர் வந்துள்ளது தெரிய வந்த நிலையில் தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் உத்தரவின் பெயரிலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் கடையம் பகுதியில் அவர் பதுங்கியிருப்பதை அறிந்து அங்கு அதிநவீன கொண்ட லைட்டுகள் வைத்து அந்த மலைப்பகுதியில் தேடி வந்தனர். இது குறித்து தகவல் இருந்த போது ராமநிதி அணைக்கு அருகில் உள்ள 1000 அடி உயரம் உள்ள மலையில் அவர் பதுங்கியுள்ளார் என்று தெரிந்தும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மலையில் ஏறி சென்று தேடும் பணியில் ஈடுபட்ட போது திடீரென மழை பெய்துள்ள நிலையில் 5 போலீசார் மட்டும் அந்த பாறையின் நடுவில் இறங்க முடியாமலும் ஏற முடியாமலும் தவித்து வந்தனர். இதனால் சுமார் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்களை 10 மணி நேரம் கழித்து மீட்டனர். இப்பகுதியில் விட்டு மழை பெய்து வருவதால் மழையினால் போலீசார் ஏறி ரவுடியை பிடிக்க முடியாத சவால் உள்ளது. இந்த நிலையில் 36 மணி நேரம் கடந்தும் போலீசார் அப்பகுதியில் கண்காணித்து ஈடுபட்டு வருகின்றனர். உணவு, குடிநீர் இன்றி மழையில் பெய்து வரும் நேரத்திலும் மலைப்பகுதியில் ரவுடி பாலமுருகன் தங்கியிருப்பது சாட்சியமா அல்ல வேறு எதுவும் அவர் தப்பி சென்றாரா எனவும் ஐம்புலம்பும் போலீசார் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விவரங்களுக்கு நன்றி குருச்சரன்.